ஹே கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிப்ளை டு கமெண்ட்ஸ். அதாவது எந்த கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ண போகிறோன்னா, டிசிஎஸ் பற்றி ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். டிசிஎஸ் கிட் அன்பாக்ஸ் பண்ணுறது, இன்னொரு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, மேபி பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டுமே சேர்த்து ஒரு 52 கமெண்ட்ஸ் அந்த மாதிரி ரிப்ளை பண்ணது, அவங்க பண்ணதெல்லாம் எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் ரீசெண்டாக அந்த கமெண்ட்ஸ்க்குலாம் ஒரு 6 கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கெலாம் நான் இப்போ ரிப்ளை பண்ண போகிறேன். எல்லாமே சிமிலராக இருக்க கமெண்ட்ஸாக எடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து அதுக்கு தான் ரிப்ளை பண்ண போகிறோம். இப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே வரீங்க அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துக்கு, அதாவது இது வந்து இப்போது ஆகஸ்ட் மந்த்துக்கு ப்ளஸ் செப்டம்பர் மந்த்துக்கு வந்து எப்பப்போ இந்த ஜாயினிங் டேட்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போது ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் கமெண்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ டிசிஎஸ் ஜாயினிங் டேட் வந்து 28 ஆகஸ்ட்டு, பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டும் 28 ஆகஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா, நம்ம கண்டிப்பாக வந்து டிசிஎஸ் ஜாயின் டேட் தான் போகணும். பாஸ்போர்ட் அப்பாயின்மெண்ட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு முன்னாடியே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளாக பார்த்து இது பண்ணுறது தான். ஸோ அது நீங்கள் வேணால் இன்னும் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் இன்னொரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். இல்லை சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ வந்துக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்ஸ் ஜாயின் லெட்டர் வந்துருச்சுன்னா அப்போயே அவங்க வந்து அந்த ஜாயின் லெட்டர்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் டேட் வேணால் வேறு டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறது, இல்லை இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனா அப்போயே பண்ணால் தான் உண்டு. நம்ம அன்றைக்கி போயிட்டோ இல்லை அதுக்கப்புறமாலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்ன சிக்கல், நான் சேஞ்ச் பண்ணுறதில்ல. இப்போது எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு அடுத்த வாரம் திங்கக்கிழமை டேட் தெரில, ஒரு ஆகஸ்ட் 15 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி லீவ் அன்றைக்கி போட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், போட்டிருக்காங்க அப்படின்னா இதை நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு ரோலுக்கு எடுத்திருப்பாங்க. இப்போ ஐஓடியோ இல்லை ஐடிஐஎஸோ இந்த ரோலுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரோலுக்கு என்ன அந்த 15 எடுக்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் எனக்கு இன்னொரு நாள் வேணும் அப்படின்னா அவங்க போடுவாங்க. அடுத்து அப்போ அந்த ரோலுக்கு எப்போ வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அப்போ தான் போடுவாங்க. அடுத்து வர ஜாயினிங் டேட்லேயே போடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. உங்கள் ரோலுக்கு எப்போ மறுபடியும் அந்த ரெக்குயர்மெண்ட் வருதோ அப்போ தான் போடுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து அது எனக்கு வரும்போதே அதை எடுத்துக்கிறதா நல்லது. இல்லை ஏதோ ஒன்று இது அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா மறுபடியும் இவ்வளோ நாள் உட்காந்துருந்துருப்பீங்க. இப்படி 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் உட்காந்துருந்துருப்போம், ஜாயின் லெட்டர் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ எகைன் மேபி கண்டிப்பாக ஒரு 2 மாதம் 3 மாதமாவது வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஜாயின் லெட்டர் வந்துச்சுன்னா வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. கையில் போகும்போது எதுவும் ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போக தேவையில்ல நினைக்கிறேன். ஜஸ்ட் அவங்க கொடுத்த அந்த 100 ரூபா பத்திரம், அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த இதெல்லாம் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னாவே போதும். ஸோ உங்களுக்கே தெரியும், அந்த போர்ட்டல் நெக்ஸ்ட் போர்ட்டலில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு மெயில்லையுமே எந்தெந்த இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே பேங்க்கில் வந்து ஒரு அதாவது ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் அது மாதிரி ஒரு 7 பேங்க் இருக்குது. அதில் வந்து முன்னாடியே சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட்டை பண்ணி வச்சுட்டு போங்க. இல்லை அங்கே போய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அங்கேயே அந்த ப்ரோக்கர்ஸ் மாதிரி அவங்களே அங்கே இருப்பாங்க. நீங்கள் சென்னையில் போகிறீங்க அப்படின்னா சென்னையில் சிறுசியில் அங்கே வெளில இருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் அடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு. ஸோ அடுத்து செகண்ட் கமெண்ட் என்ன அப்படின்னா, ப்ரோ எல்லாருக்கும் ஜாயின் லெட்டர் வந்துருச்சு, ஆனால் எனக்கு மட்டும் ஆஃபர் லெட்டர் வந்தும் ஜாயின் லெட்டர் வரல. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வந்துருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஆன் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஆன் கேம்பஸில் தான் ப்ளேஸ் ஆனேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக குரூப்பாக தீசிஸ் வந்தானே எங்கள் காலேஜில் ஒரு 300 பேர் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ 300 பேருக்குமே ஒரே ரோல் போட மாட்டாங்க. ஆளுக்கு இந்த ரோல் அது மாதிரி போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது ஏன் இப்போ ஐஓடி ஐடிஎஸ்ன்னு எடுக்கிறாங்க, ஏன் அது தெரியும்னா, என் ஃப்ரெண்ட்ஸும் நானும் இது மாதிரி வேறு இது. ஸோ இது மாதிரி என்னென்ன ரோலுக்கு எடுத்திருக்காங்களோ அந்தந்த ரோலில் இருக்கவங்க தான் கூப்பிடுவாங்க. மேபி நம்ம அந்த ரோலில் இல்லாமல் இருந்திருக்கலாம். உங்களோட ஜாயின் லெட்டரில் ஆஃபர் லெட்டரில் பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும் என்ன ரோல் எடுத்திருக்கோம் அப்படின்றத அவங்களே அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரோலுக்குமே எடுத்திருந்தாலும் நமக்கு கொஞ்சம் லக்குன்றது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ஜாயின் லெட்டர் சென்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக ஜாயின் லெட்டர் வந்துடும். பட் ஆனால் லாங் பீரியட் கண்டிப்பாக எடுக்க தான் செய்யும். ஆஃப் கேம்பஸ் எப்படின்னு தெரில, பட் ஆனால் ஆன் கேம்பஸ் அப்படி எடுக்க தான் செய்யும். ஸோ அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா, டிசிஎஸில் ஒர்க் பண்ணும்போது கரஸ்பாண்டன்ஸில் எம்சிஏ பண்ணலாமா, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, அது வேல்யூபிளா? ஓகே. அது வந்து ஒர்க் பண்ணிட்டே நம்ம போயிட்டு வந்து ஒரு ட்ரைனிங்கில் வந்து நம்மளால் எதுவுமே சைடில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த 3 மாதம் ட்ரைனிங் வந்து ரொம்ப அதுக்கே டைம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6:30 வந்துட்டு அந்த ட்ரைனிங் இந்த 3 மாதம் முடிச்சு அது வெளில வரத்துக்குள்ள இப்போ பாலிசிலாம் வேறு சேஞ்சு. ஸோ அதனால் நீங்கள் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு ப்ராஜெக்டில் போய் கொஞ்சம் ஒரு 2 மாதம் செட்டில் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரஸில் என்ன கோர்ஸ் வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்குமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க மீன்ஸ் என்னென்னா அதுக்கான உங்களுக்கான என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதை என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ
மேனேஜர் சைட்லேருந்து டீம் லீட்லேருந்து நமக்கு அமையறதை பொறுத்து எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக கரஸ்பாண்டில் பண்ணலாம். பட் ஆனால் போனோடனே ஒரு 6 மாதத்துக்கிட்ட பண்ண முடியும். எதுவுமே உங்களால் 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கே 3 மாதம் இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிஞ்சு இப்போ 1 மாதம் பெஞ்ச் பீரியடு. அந்த 1 மாதம் பெஞ்ச் பீரியடுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே போய் உட்காந்து உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஸோ ஆனால் நீங்கள் பண்ணலாம், டைம் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரோ என்கிட்ட ஃபஸ்ட்டு செம்மோட மார்க் ஷீட் தொலைஞ்சிருச்சு. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் மெயில் பண்ணுறதுக்கு எங்கள் காலேஜோட போர்ட்டலில் ஃபஸ்ட்டு செம் மார்க் ஷீட் இருக்குன்றதான் சொல்கிறாங்க போல். அதை அப்லோட் பண்ணால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதாவது ஈச் செம் வந்து நம்ம நெக்ஸ்ட் போர்ட்டலில் வந்து அவங்க ஜாயினிங் லெட்டருக்கு முன்னாடியே நம்ம இருக்கிற 6 செம்மோட 8 செம்மோட மார்க் ஷீட்டுமே நம்ம ஈச் செம்மோடதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எதுக்கு 6, 8 அப்படின்னு குழம்புறேன் அப்படின்னா, நான் டேரக்ட் செகண்ட் இயராக போனதுனால எனக்கு 6 தான். ஸோ அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஓவரால் மார்க் ஷீட்டையும் அதே இதை சின்னதாக கிராப் பண்ணி வச்சும் அப்லோட் பண்ணலாம். ஏன்னா என்னோட 3rd செம் 4th செம் மார்க் ஷீட்டே அது வந்து தொலைஞ்சிருச்சா இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது எங்கே வச்சேன்னு தெரில. ஸோ அதனால நான் ஓவரால் மார்க் ஷீட் தான் இது பண்ணேன். அவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது வந்து நம்மளை நேரில் நம்ம போவோம். எனக்கு வந்து நான் ஆன் கேம்பஸில் வந்து ப்ளேஸ் ஆயிருந்தேன். ஸோ ஏன்னு சொல்கிறேன், என்ன அப்படின்னா ஆன் கேம்பஸ் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து போனோம். நான் வந்து கரூரில் இருக்கேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து இது மாதிரி வைப்பாங்க, ஏதோ ஒரு காலேஜில். இங்கே எனக்கு பக்கத்தில் வந்து திருச்சியில் SRM காலேஜில் வச்சாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அங்கே போகும்போது நம்ம எல்லாமே மேனுவலாக எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எல்லாமே எடுத்துகிட்டு போனோம். அங்கே வந்து அவங்க ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. அங்கே வெரிஃபை பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே தான். அது இல்லாமல் இங்கே நம்ம அப்லோட் பண்ணுறதும் இருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கனாலும் அரியர் வச்சுருக்கதையும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இது பண்ணால், அரியருக்கு ஜாயின் லெட்டர் வந்துருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதாவது ஒரு செம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா கம்பெனிக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா வீட்டில் இருக்கலாம். ஸோ இதான் வந்து நம்ம தொலைஞ்சிருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை இது பண்ணிக்கலாம், அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஹை ப்ரோ, ஐ சென்ட் மை டாக்குமெண்ட்ஸ் ஃபார் BGC May 30 after accepting offer letter, but still it's pending for approval status. When I get join letter and how many days taken for BGC reply? ஸோ இது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து ஜாயின் லெட்டருக்கு அப்புறம் அதை ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ஜாயின் லெட்டருக்கு வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வெயிட் பண்ணுறது எல்லாமே நம்மளோட இது. ஆனால் கண்டிப்பாக 6 மாதமாவது ஆகும். நான் சொல்கிறது ஆன் கேம்பஸ்க்கு எனக்கு அப்படி ஆச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நவம்பரில் அந்த டைமில் வந்து 23 நவம்பர்னு நினைக்கிறேன், 23 காலேஜ் முடிச்சோன்னா. ஸோ ஓகே, 22 நவம்பரில் வந்து இது மாதிரி நாங்கள் ஆஃபர் லெட்டர் வந்து எங்களுக்கு கிடச்சிது எங்கள் காலேஜிலேருந்து. ஸோ எங்களுக்கு எப்போ வந்து ஜாயின் லெட்டர் வந்துச்சு அப்படின்னா 23 அக்டோபர்லேயோ தான் என் ஃப்ரெண்டு ஒரு பையன் போனான். ஸோ அவன் தான் முன்னாடி போனான்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி இதாகும். டிஜிட்டல்லாம் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிடுவேன், நிஞ்சானா கொஞ்சம் லேட்டாக இதாகும். அதெல்லாம் விட முக்கியமாக பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதான் நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இல்லை நான் அந்த கம்பெனிக்கு தான் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம். அது கண்டிப்பாக 7 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும். 6 மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆகும். நீங்கள் அந்த கம்பெனி தான் எனக்கு TCS தான் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ணி அதில் நீங்கள் கிராக் பண்ணி போகலாம். பட் ஆனால் கண்டிப்பாக TCSக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். அதாவது ஜாயின் லெட்டர் தருவாங்கன்னு சொல்ல வரேன். ஆஃபர் லெட்டர் தந்துட்டு இல்லை அப்படின்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க, தருவாங்க. பட் ஆனால் இப்போ பாலிசிலாம் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்தோடனே தெரியும். அந்த 90 பீரியட்ஸ் 30 டேஸ் 90 டேஸ் வந்து 30 டேஸாக பெஞ்ச் பீரியடை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு உள்ளே வந்துட்டா அப்புறம் போக போக உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நான் ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு, ஷால் ஐ ஃபேஸ் எனி இஷ்யூஸ் இன் தட்? அதாவது ஆஃபர் லெட்டர் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அந்த TCS போலலாம் எதாவது ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜாயின் லெட்டர் அக்செப்ட் பண்ணிட்டு போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, ஜாயின் லெட்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த இது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்லாம் நம்ம சைன் பண்ணுறதெல்லாம் அந்த 1 இயர் அக்ரிமெண்ட்டு, இல்லைனா இவ்வளோ கட்டணுன்ற மாதிரி இருக்கும், பாதியிலே வெளில வரதா. அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து கம்ப்ளீட் பண்ணுற அன்றைக்கி தான் இது பண்ணுவாங்க. ஜாயின் லெட்டர் வந்து உங்கள் ஜாயினிங் டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை. அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு நீங்கள் போகலன்னா அப்படியே விட்டுறலாம். இல்லை ஜாயின் லெட்டரும் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டும் போகலன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக என்ட்ராகி அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2வது நாள்லேருந்து நான் வரல, இல்லை 1 வாரம் கழிச்சு நான் வரல அப்படின்னா அது பிரச்சனை தான். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, 1 வாரம் கழிச்சு வேறு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினால் வர முடியல அப்படின்னா வேணால் அப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட வந்து அதுக்கான ப்ரூஃபோ ஏதோ காமிச்சு நம்ம ஜாயினிங் டேட் வேணால் மாற்றிக்கலாம். பட் ஆனால் சொன்ன மாதிரி ஜாயினிங் டேட் அடுத்து உங்களோட ரோலுக்கு எப்போ வருமோ, லேட்டாக இருந்துச்சு உங்கள் ரோலுக்கு வந்து பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி லேட்டாக தான் விடும். அதாவது அடுத்த டேட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், 6 கொஸ்டின் தான் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுதான் இந்த கொஸ்டினுக்கு, இதுக்கு தான் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ மழை போய் வந்து துருள் போட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், திஸ் இஸ் த வீடியோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மழை செம்மையாக பெய்யுது. டாடா, பை பை.